ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 23/2/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி பிசி மட்டும் சொல்லியிருந்தோம் சரிங்களா. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 69 அப்படிங்கிற நம்பரு பாஸ் ஆகிடுச்சு. போன மாதம் நம்ம சொல்லும்போதே 3D எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இந்த 869 தான் சொல்லியிருந்தோம் சரிங்களா. அந்த நம்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடுச்சு. ஏன்னா நான் போன மாதம் வராமல் நான் தொடர்ந்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ இன்றைக்கி பாஸ் ஆகிடுச்சு. யாரும் ட்ரை பண்ணிங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மீதி இருக்க ஃபாலோவிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 50, 05, 58, 85 மட்டும்தான் இருக்குது சரிங்களா. இந்த மாதத்தில் இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ மீதி உள்ள நம்பர்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. இப்போது இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னு இந்த வருஷத்தில் போன வருஷம் நமக்கு நிறைய டைம் வந்து பாஸ் ஆனிச்சு. இந்த வருஷத்தில் இப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் நான் சொல்லிடுறேன். அதாவது முதல் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் சேம் நம்பர் வந்துச்சுன்னா அது என்ன நம்பர் இருக்கோ அதுலேருந்து அத்தனை நாள் வந்து பேக் போகணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9வது நாள் மேக்ஸிமம் வந்து பார்த்தா இந்த 84 அப்படி நம்பர் வரணும். ஆனால் 3 நம்பர்ஸுமே நம்ம வந்து எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ ஆனால் நமக்கு தேதி 28ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா கேம் இருக்குது சரிங்களா. ஸோ அப்படின்னப்போ 1, 2, 3, 4, 5, 6 ஸோ இந்த நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 67, 84, 80 3 பேருமே எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடல் பார்க்குறதுனாலும் பார்த்துக்குங்க சரிங்களா. இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ சப்போஸ் 7ன்னு இருந்துச்சுன்னா 7 நாள் 1, 2, 3, 4, 5, 6, 7 7வது நாள்னால் இந்த நம்பர் வரும் சரிங்களா. இப்போ நம்ம 9ஆம் நாள் அப்படிங்கிறனால இந்த நம்பரை கொடுத்துருக்கேன். இந்த மெயின் நம்பரு ஒவ்வொரு நாள் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நாளே வர்றதுக்கான கெஸிங்கும் நமக்கு இப்போ இருக்குது சரிங்களா. ஸோ என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் உள்ள 94, 49 அப்படிங்கிற நம்பர் எத்தனை டைம் நமக்கு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். கரெக்டாக நமக்கு 694 ஒன்று அடிச்சிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு 249 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 945. ஸோ 94, 49 அப்படின்னு சொல்லி அடிக்கும் பொழுது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 876, 237. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் வரலான்னு பார்க்கலாம். இங்கே கரெக்டாக இந்த 694 இந்த 94 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது இங்கே நடுவில் உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா 31. இந்த 249க்கு நடுவில் உள்ள நம்பர் வந்து பார்த்தோன்னா 87. ஸோ இங்கே இந்த 945க்கு நடுவில் உள்ள நம்பர் வந்து பார்த்தோன்னா 12 சரிங்களா. இப்போ நம்ம கரெக்டாக இந்த 31க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 86. 86ங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஏசி பாஸ் ஆகிருக்கு. ஏசி 86 பாஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 87க்கு பார்த்திங்க அப்படின்னா 32 சரிங்களா. 32 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாஸு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏபி பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 12க்கு பவர் பண்ணோம்னா நமக்கு 67 சரிங்களா. இந்த 67 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா பிசியில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. பிசியில் 67 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. பிசியில் 67 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நம்ம 9 நாள் பேக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேயும் இந்த 67 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ 67 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 62, 67 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஏபிஎஸ்சி பிசியில் நீங்கள் அந்த 67, 76 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெய்லியுமே ஆல் போர்டு வந்து ஒரு நம்பர் கேட்டிருந்தீங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம ஆல் போர்டு வந்து எடுத்துலாம். ஏன்னா நேற்றுக்கு நம்ம எடுத்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. 90 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நம்பர் மட்டும் வந்துருந்துச்சு. இன்றைக்கி அந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு வராதனால இன்றைக்கி வரணும். ஸோ அது இல்லாமல் இந்த 610 மொத்தம் டோட்டல் பண்ணுற நம்பரும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்கோம். அதுலேயும் ஒரு 7 இருக்குது. இப்போ இந்த 8, 6, 9 பார்த்திங்கன்னா இதில் கேப்பில் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 5, 4 எல்லாமே நம்பருமே இருக்குது சரிங்களா. 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 மட்டும்தான் கேப்பில் இருக்குது சரிங்களா. அடுத்து 8 இருக்குது, 9 இருக்குது. இந்த கேப் நம்பரை நாளைக்கு விட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் நாளைக்கு ஆல் போர்டில் ஒரு 7 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஆல் போர்டில் 7 அப்படிங்கிற நம்பர் வர்றதுனால இப்போ நம்ம எடுத்த பேட்டர்னு 67, 76 அப்படிங்கிற நம்பரை ஏபிஎஸ்சி பிஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா.
ஸோ வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொன்ன பேட்டர்ன்லேயும் நமக்கு வந்து பார்த்தா இந்த 2 9க்கு 9ஆம் நாள் வந்து பார்த்தா இந்த இடத்துல 67 அப்படி நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் 67க்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. 67 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா 267 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா. ஸோ ஏற்கனவே பி போர்டு 6 வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 69 அடிச்சிருக்காங்க, 68 அடிச்சிருக்காங்க, 68 அடிச்சிருக்காங்க, 66 அடிச்சிருக்காங்க சரிங்களா. 66, 68, மறுபடியும் ஒரு 68. ஸோ இப்போ நமக்கு ஒரு 69 அடிச்சிருக்காங்க. அடுத்த நாளே நமக்கு வந்து பார்த்தோன்னா 6 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ கேப்பில் 66, 68க்கு கேப்பில் நமக்கு வந்து பார்த்தோன்னா 67 அப்படி நம்பர் ஒன்று இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் கார்டு நம்பர் சொல்கிறேன். சப்போர்ட் கார்டு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் 70 அப்படின்னு சொல்லியிருக்கு, இந்த இடத்துல 60 அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா. 70க்கு ஒரு நம்பர் கம் பண்ணோம் அப்படின்னா 70க்கு ஒரு நம்பர் கம் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 69. இந்த 69 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி பிசியில் பாஸ் ஆகிருக்கு 869 அப்படிங்கிற நம்பர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 60 அப்படின்னு சொல்லியிருக்கு, 60ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 59. ஸோ நாளைக்கு 59 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 59 சொல்லி வந்துச்சுன்னா 759 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. மொத்தமாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா 267 ஒன்று, 759 ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஆல் போர்டில் நமக்கு 7 அப்படி நம்பர் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு சரிங்களா. இந்த நம்பர் ஆல் போர்டில் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிஸில் 67, 76 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த 876 அப்படி நம்பர் நமக்கு பாக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க ரம்மி நம்பரு. ஸோ ரம்மி நம்பரை வச்சு ஒரு சின்ன கெஸிங் அன்றைக்கே நம்ம வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களா. இந்த 876 பாருங்கள், 876, 768. ஸோ இந்த 6 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள், நமக்கு சி போர்டு வந்திருக்கு, 6ங்கிற நம்பர் மட்டும் சி போர்டு வந்திருக்கு, அடுத்து பி போர்டு வந்திருக்கு, அடுத்து ஏ போர்டில் வரணும் சரிங்களா. அந்த 6க்கு இந்த ஒரு 6. அதே மாதிரி 8 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏ போல் வந்திருக்கு, அடுத்து சி போல் வந்திருக்கு சரி, அடுத்து நமக்கு பி போலில் வரணும். 8 அப்படிங்கிற நம்பர் இங்கே வரலாம். அடுத்து 7ங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பி போர்டு, அடுத்து ஏ போர்டு, அடுத்து சி போர்டு சரிங்களா. 687. ஸோ அந்த நம்பரை அடுத்த நாளைக்கு நம்ம வரணும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா உள்ளே தள்ளி வச்சிட்டாங்க. இப்போது நாளைக்கு இந்த 687 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு அந்த கணக்கில் வந்ததுனால சொல்கிறேன் சரிங்களா. வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 687 அப்படின்னு சொல்லி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 687 சப்போர்ட்கான நம்பர் தான், எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னொரு பேட்டர்ன் நான் சொல்லிடுறேன், ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு 72ன்னு சொல்லி அடிக்கும்பொழுது அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 132. ஃபஸ்ட் டைமு நமக்கு ஒரு உள்ளே வந்து பார்த்தோன்னா 72 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது 132. அடுத்து 72 சரிங்களா. 72 அடிக்கிறப்ப மட்டும்தான் நான் சொல்கிறேன். 172 அடிச்சிருக்காங்க. அடுத்து நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 890 சரிங்களா. ஃபஸ்ட் டைம் நமக்கு 72 அடிக்கும்போது 132, அடுத்த டைம் 27 அடிக்கும்போது 890ன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா 72 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா இந்த 456 ரம்மியில் வந்து இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கேப்பில் இருக்குது சரிங்களா. அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா 876 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸும் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரம்மி நம்பர் தான் சரிங்களா. இதில் 1, 2, 3 அடிச்சிட்டாங்க சரிங்களா. கேப்பில் 4, 5, 6 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ மீதி உள்ள நாட்களில் இந்த ரம்மி நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் கேப்பில் இருக்குது. இந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. 456 அப்படிங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குல்ல சரிங்களா. நமக்கு திருப்பி தான் வரணும். அது இல்லாமல் பிசியில் 45 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் 645 அல்லது 654 சொல்லி வரலாம். இந்த நம்பர் வந்துச்சுன்னா 06 54 06 45 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு கால்குலேட் நம்ம 4Dயில் நம்ம உதாரணத்துக்கு ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா 4 டிஜிட்டில். அதில் நமக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் 4 நம்பர்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போது அந்த இடத்துல இந்த நம்பர்ஸ் தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால தான் மேட்சிங் பண்ணி கொடுக்குறேன். இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த நம்பரை. ஏற்கனவே சொன்ன நம்பர்ஸ் இல்லாமல் சரிங்களா. ஃபாலோயிங் நம்பர் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த நம்பர் தான் வருதுன்னு
தெரிஞ்சாலுமே நம்ம வந்து பார்த்தா இந்த மாதம் வந்து எடுத்து ட்ரை பண்ணணும் சரிங்களா. அதான் நமக்கு ஃபாலோயிங் நம்பர்ஸாக அமையும். அதனால் 0645 0654 அப்படிங்கிறது கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கான ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. மீதி உள்ள நாட்கள் இந்த நம்பரை டேரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக நமக்கு நாட்கள் கம்மியாக தான் இருக்குது. 0645 0654 1 லாக் ப்ரைஸாக கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நாளைக்கு ஆல் போர்டில் 7 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பேரா 76 67 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.